Hi, hello, vanakkam. This is Arul from Learning Space YouTube channel. Last videos lo vandu pathina non-perfect square numbers and non-perfect cube numbers oda square root எப்படி find out பண்ணோம் and cube root எப்படி find out பண்ணோம்னு பார்த்தோம். இங்க decimal numbers வந்தா square root as well as cube root எப்படி find out பண்ணோம்னு பார்க்கலாம். So one by one எப்படி solve பண்றது அப்படினு பார்க்கலாம். First question number 1 நம்ம solve பண்ணும்போது square root of 0.5 இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்க. So இப்போ நான் இதை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 5/10 ன்னு எழுதிக்கிறேன். Okay, 5/10 that is equivalent to whole square root of 50/100. இது எல்லாமே சேம் தான், சரிங்களா? So this is equivalent to this 5/10. இது வந்து whole square root குள்ள 50/100 ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து 100க்கு வந்து நமக்கு என்ன ஸ்கொயர் ரூட் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போது இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்? அப்போ 50க்கு மட்டும் ஸ்கொயர் ரூட் போட்டு 100 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10 வந்துடும். சரி, இப்போது 50க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 50 வந்து நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இப்போ நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா நமக்கு ஆல்ரெடி இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த 50க்கு உண்டான ஸ்கொயர் ரூட்டை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? இப்போ அது என்ன ஃபார்முலா? எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் plus or minus y divided by 2 into square root of x. இதான் அதோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 ப்ளஸ் 1 அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ 49 ப்ளஸ் 1 இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸ்கொயர் இது வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 49 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ 49 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 ப்ளஸ் இங்கே ப்ளஸ் வந்தால் ப்ளஸ்ஸு y வந்து 1 divided by 2 into square root of 49 நம்ம இப்படி எழுதிக்கலாம், சரிங்களா? சரி, இப்போது இதை வந்து டிரைவ் பண்ணும். ஸோ டிரைவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இப்போ 49 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 7 ப்ளஸ் 1 divided by 2 into 49 2 into square root of 49 ஸ்கொயர் ரூட் 49 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 7 2s are 14. இப்போது இதை நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணும்போது 7.07 நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, 7.07 ஆன்சர் வரும். இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 டிவைடட் பை 10 தானே. அப்போது 7.07 டிவைடட் பை 10 தட் இஸ் ஈக்குவலன் டு 0.707 நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ இந்த 0.5ஐ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் நான் எழுதிட்டு 50க்கு ஸ்கொயர் ரூட் அண்ட் 10க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி இதை டிவைட் பண்ணி வர ஆன்சர் தான் கடைசியாக போட்டிருக்கேன். சரி, இப்போது க்யூப் ரூட் பார்ப்போம். ஸோ டெசிமலில் வந்தால் ஸ்கொயர் ரூட் இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். க்யூப் ரூட்ஸ் வந்தால் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக. ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 0.00027 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு எப்படி க்யூப் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ 27 எடுத்துக்கிட்டிங்கன்னா 27க்கு வந்து க்யூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 3. ஓகே, சரி, இப்போ ஆஃப்டர் டெசிமல் எத்தனை டிஜிட் இருக்குது பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 5 டிஜிட் 6 டிஜிட் இருக்குது. ஸோ இப்போ இந்த 6 டிஜிட்டை க்யூப் ரூட் அப்படின்றதால 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ண 2 வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 3 வந்திருக்குல்ல, இதுக்கு 3க்கு அதாவது டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட் வர மாதிரி இந்த 3ஐ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்து 3 வரணும் அப்படின்னா முன்னாடி ஒரு 0 வரணும், அப்புறம் 3 வரும். ஓகே, டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட். அப்போ இதோட ஆன்சர் வந்து 0.03 ஆன்சர். அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு கொஷின் நம்ம சால்வ் பண்ணுவோம். க்யூப் ரூட் ஆஃப் 0.0000729. சரி, இப்போ இந்த 729 இருக்குல்ல, இந்த 72 வந்து ஒரு பர்ஃபெக்ட் க்யூப். 729 வந்து பர்ஃபெக்ட் க்யூப் நம்பர். இப்போ இதுக்கு க்யூப் ரூட் எடுத்தால் 9. இப்போ டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இப்போ இந்த 9 இந்த க்யூப் ரூட்டுன்றதால ஓகே 3ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் 3. அப்போ 9 வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா டெசிமல் பிளேஸ்க்கு அப்புறம் 3 டிஜிட் வரா மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணோம். அப்போ எப்படி பண்ணலாம்? டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் வந்து 9 வரணும் அப்படின்னா ஒரு 0 இன்னொரு 0 அப்புறம் 9. இப்போ இங்கே என்ன இருக்குது? டெசிமல் பிளேஸ்க்கு அப்புறம் 3 டிஜிட் வந்துருக்கு. அப்போ 0.009 இதோட ஆன்சராக வரும். ஓகே, சரிங்களா? சரி, இப்போ இதுக்குள்ள இன்னொரு சம் பார்ப்போம். சரி, இப்போது நல்லா கவனிச்சிக்கோங்க. 4th one cube root of 314.432
ஸோ இதுக்கு கியூப் ரூட் எடுத்துக்கிறேன். இந்த கியூப் ரூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு 1 கியூப்லேருந்து 10 கியூப் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் சால்வ் பண்ணும்போது 1 கியூப்லேருந்து 10 கியூப் நமக்கு கம்பல்சரி தெரிஞ்சாகணும். சரி, இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக யூனிட் பிளேஸ் என்ன இருக்குது? 2 இருக்குது. யூனிட் பிளேஸ் 2 வந்துன்னா கியூப் ரூட்டில் 2க்கு உண்டான பாசிபிள் வேல்யூ என்ன? 2க்கு உண்டான பாசிபிள் வேல்யூ வந்து 8 நமக்கு தெரியும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். சரியா? 2க்கு உண்டான பாசிபிள் வேல்யூ 8. அதை தனியாக அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 3 டிஜிட் என்ன? 314. அந்த 314 எடுத்துக்கோங்க. இந்த 314 வந்து இந்த 314 அப்படின்ற வேல்யூ கியூப் ரூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எதுக்கு இன்பிட்வீனில் லை ஆகுது, எதுக்கு இன்பிட்வீனில் எக்ஸிஸ்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்போ அந்த 314 வந்து ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இட் லைஸ் பிட்வீன் 6 கியூப். ஓகே, 6 கியூபுக்கும் 7 கியூபுக்கும் இன் பிட்வீனில் வரும். சரியா? இப்போ 6 கியூப் என்ன? 216. இங்கே 314 வருது. 7 கியூப் என்ன? 343. ஸோ அப்போது 314 வந்து இட் லைஸ் பிட்வீன் 6 கியூப் அண்ட் 7 கியூப். ஓகே, எப்பயுமே இந்த வேல்யூக்கு ஹையஸ்ட் வேல்யூ எடுத்துக்கூடாது. அதாவது 7 எடுத்துக்க வேண்டாம். அதாவது இந்த வேல்யூக்கு லோயஸ்ட் வேல்யூ. பிகாஸ் நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் அந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூக்கும் இந்த 6 கியூப் வேல்யூக்கு இன் பிட்வீனில் தான் வரும். அப்போ 6 பாயிண்டில் தான் ஆன்சர் வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த நம்பரை நான் எடுத்துக்கிறேன். ஸ்மாலஸ்ட் நம்பரை எடுத்துக்கிறேன். ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? 6. இந்த 6 ஓகே, இந்த 6 அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர் 6 எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஆஃப்டர் டெசிமல் எத்தனை டிஜிட் இருக்குது? 1 2 3. அந்த 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 3ஆல் டிவைட் பண்ணும்போது 2. ஓகே, ஆஃப்டர் டெசிமல். ஓகே, சாரி இப்போது இல்லை தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே 6 கியூப் 7 கியூப் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டுமா? ஸ்மாலர் வேல்யூ 6 நான் எடுத்துக்கிறேன். அதை தனியாகவே வச்சுக்கிறேன். சரியா? ஸ்மாலர் வேல்யூ 6 தனியாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஆஃப்டர் டெசிமல் வந்து நமக்கு எத்தனை டிஜிட் இருக்குது? 3 டிஜிட் இருக்குது. ஸோ அந்த 3 டிஜிட்டை கியூப் ரூட் அப்படின்றதால 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 1. ஓகே, ஆஃப்டர் டெசிமல் வந்து 3 டிஜிட் இருக்குது. அந்த 3 டிஜிட்டை கியூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்றதால 3 டிஜிட்டை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 1 வந்திருக்கு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 வந்துருச்சு. சரிங்களா? இப்போது இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6 அதாவது 1 வந்ததால் 1 டிஜிட்டுக்கு அப்புறம், அதாவது டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 1 டிஜிட். ஓகே, டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 1 டிஜிட். அப்போது 6.8 நம்மளோட ஆன்சராக இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? 314 and 432. ஓகே, ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த யூனிட் பிளேஸ் என்ன இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அதுக்கு பாசிபிள் வேல்யூ 8 தனியாக வச்சுக்கிறேன். இந்த 314 வந்து எந்த வேல்யூஸ்க்கு இன் பிட்வீன் வருதுன்னு பார்க்குறேன். அப்போது 6 கியூபுக்கும் 7 கியூபுக்கும் இன் பிட்வீனில் வருது. ஸோ அப்போது நான் இந்த இதுக்கு லோயஸ்ட் வேல்யூ அதை 6 நான் தனியாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதாவது டெசிமல் பிளேஸ்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். 3 டிஜிட் இருக்குது. அந்த 3ஐ கியூப் ரூட் அப்படின்றதால 3ஆல் டிவைட் பண்ணும்போது 1. அப்போது இந்த 6 இருக்குங்களா? 6க்கு அப்புறம் நமக்கு எத்தனை டிஜிட்க்கு அப்புறம் இந்த 8 வரணும். அப்புறம் 1 டிஜிட்க்கு அப்புறம் அப்போ 6.8 ஆன்சர், நம்மளோட ஆன்சர். சரிங்களா? சரி, இப்போ இதில் இன்னும் 2-3 சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5. அதே மாதிரி பாருங்கள். கியூப் ரூட் ஆஃப் 804.357. 804.357 இதுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதாவது இங்கே யூனிட் பிளேஸ் என்ன இருக்குது? 7 இருக்குது. 7 வந்தால் நம்ம என்ன வரும்? பாசிபிள் வேல்யூ வந்து 3. ஓகே, 7 வந்தால் பாசிபிள் வேல்யூ 3. ஸோ 804 எடுத்துக்கிறோம். 804 வந்து இட் லைஸ் பிட்வீன் 9 கியூப் அண்ட் 10 கியூப். ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ 9 மட்டும் எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 3 வேல்யூஸ் இருக்குது. இந்த 3ஆல் கியூப் ரூட் அப்படின்றதால 3ஆல் டிவைட் பண்ண 1. அப்போ 9க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் கழிச்சு வந்தால் வரணும் இந்த 3? 1 டிஜிட். அப்போ 9.3 ஆன்சர். ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 6. கியூப் ரூட் ஆஃப் 0.039304. ஸோ இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ யூனிட் பிளேஸ் என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ பாசிபிள் வேல்யூ வந்து நமக்கு 4 தான் வரும். பாசிபிள் வேல்யூ வந்து
4 தான் வரும். சரி 39 ஃபஸ்ட்டு 3 டிஜிட் 39 எடுத்துக்கிறோம். 39 வந்து இட் லைஸ் பிட்வீன் 3 கியூப் அண்ட் 4 கியூப். ஓகே, அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ 3 எடுத்துக்கிறேன். ஸ்மாலஸ்ட் வேல்யூ 3 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ 6 கியூப் ரூட் அப்படின்றதால 3 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 2 வரும். ஓகே, அப்போது டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கணும்? 2 டிஜிட் இருக்கணும். அப்போது 0 பாயிண்ட் இந்த 3 இந்த 4, அப்போ 0.34. 0.34. ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? அதாவது டெசிமல் நம்பர்ஸோட ஸ்கொயர் ரூட் ஆஸ் வெல் அஸ் கியூப் ரூட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னு பார்த்துருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், வாட்ச் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. நிறைய எல்லா சாப்டர்லேயும் ஒரு கொஷினும் எப்படி ஸ்மார்ட்டர் வே யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.